பார்த்தீங்களா, வேர்ல்டு ஹோம் ஆஃப் பங்கி. 1988 தான் முதல் முறையாக வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஜம்பிங் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஐயோ வா, பிரமாதமான இந்த கௌரு பிரிட்ஜ் சூப்பராக இருக்கு. இப்போ தான் வந்துட்டு இருக்கு, திராட்சை அழகாக இருக்குது. நியூசிலாண்டோட கோல்டு டவுன் ஆரோ டவுன் இதுதான். சர்ச்சிங் ஃபார் கோல்டு. யா இதென்ன கோல்டா? கோல்டு மாதிரி இருக்கு. கோஸ்ட் டவுன் சைனீஸ் வில்லேஜ் வந்து பாப்போம், சத்தியமாக எதிர்பார்க்கல. ஃபர்க் பர்கர் பயங்கரமாக ஃபேமஸ். -5 ஐஸ் பார் அண்டார்டிகா. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். அடுத்த நாள் மதியம் மணி 12ங்க. எப்படி பிரமாதமாக இருக்கா? இந்த குயின்ஸ் டவுன் சுற்றி உள்ள அற்புதமான மலைகள், முக்கியமாக நமக்கு தங்க வச்சு ஹெல்ப் பண்ணுற நம்ம பன்னீர்செல்வம் அண்ணா அண்ட் ஃபேமிலி. அண்ணாக்கு மிக்க நன்றி. ஸ்டார்ட் பண்ணுவோமா அடுத்த நாள் பயணத்தை? வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் முதல் நாடான நியூசிலாண்டில் இருக்கோம். நியூசிலாண்டில் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டவுனான குயின்ஸ் டவுனில் இருக்கோம். இப்போ சாரிங்க, ஒரு முக்கியமான விஷயம். முதல் முறையாக நான் வந்து இந்த DJI மைக் போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, தொண்டை கட்டி இருக்குதுங்க. பார்த்துருப்பீங்க, நேற்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயங்கர சளி, தொண்டை கட்டி இருக்குது. இதுவே வாய்ஸ் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நாள் போகுதுலையே நம்ம வேலை பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஒரு 2-3 நாளைக்கு தொண்டை சரியாகிற வரைக்கும். நம்ம வேலைக்கு தொண்டை தான் முக்கியம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடியோ செக் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன பிளான்னா, இன்னும் ஒரு நாள் இருக்குது இன்றைக்கி குயின்ஸ் டவுனில். இங்கேருந்து நம்ம அழகாக இந்த குயின்ஸ் டவுன் சுற்றி உள்ள விஷயங்களை கவர் பண்ண போகிறோங்க. இங்கெல்லாம் பெருசாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாதுங்க. ஸோ அதனால் அண்ணா அவங்களோட கார் எடுத்துகிட்டு வராங்க. இன்றைக்கி நமக்காக லீவ் போட்டிருக்காங்க. ஸோ அண்ணா கூட போயிட்டு இது எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். போகலாம் வாங்க. அண்ணா தான் பன்னீர்செல்வம் அண்ணா, மலேசிய தமிழர். இங்கே 20 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம பார்த்துருப்பீங்க. போகலாம் வாங்கண்ணா. பயணம் ஆரம்பம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கௌரவ் பிரிட்ஜுக்கு போயிடலாம், பங்கி ஜம்பிங் பிரிட்ஜ், ஓகேவா? ஸோ அந்த கௌரவ் பிரிட்ஜ் போகிற வழியில் ஒரு அட்டகாசமான ஒரு குட்டி ஏரி இருக்குங்க, லேக் ஹேஸ். நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அந்த குயின்ஸ் டவுன் வந்து லேக் வக்கட்டிப்பூவோட அந்த ஆத்தங்கரையில் தான் அமைஞ்சிருக்கு குயின்ஸ் டவுனு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்தோம்ல, ஆக்சுவலாக டனிரின்லேருந்து பஸ்ஸில் வந்தோம்ல, அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். அதில் தான் அந்த கௌரவ் பிரிட்ஜ் இருக்குது, அந்த ஆற்றோட இதில் பிரிட்ஜ் இருக்குது. போகிற வழியில் இங்கே ஒரு குட்டி ஒரு லேக் இருக்குங்க, இதுக்கு லேக் ஹேஸ். சரி, அப்படி நிறுத்தி இதையும் ஒரு பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். சொல்லுங்கண்ணா. இது வந்து 8 கிலோமீட்டர் வாக். ஓ சரிங்கண்ணா. இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ரவுண்ட் அப்படியே திருப்பிங்க வந்து. ஓ, அந்த ட்ராக் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க மக்கள் அப்படியே ஜாகிங் பண்ணுறதுக்கு. லூப் ட்ராக். ஓ சரிங்கண்ணா. இங்கே தான் வந்து வெட்டிங், பர்த்டே ஃபங்க்ஷன். சரிங்கண்ணா. அப்புறம் குயின்ஸ்லாண்ட் வந்து AMP ஷோன்னு நடக்கும். சரிங்கண்ணா. அது வந்து ஃபார்மர்ஸோட ஷோ. ஓகே. பெரிய பெரிய மார்க்கெட்லாம் நடக்கும். சரிங்கண்ணா. இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே. ஸோ மனைவி வந்து ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. ஓ சரிங்கண்ணா. ஸோ அது வந்து இங்கே நடக்கும்போது இந்த ஹோல் ஏரியா கவர் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக. ஓ ஓகே. ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு. சரிங்கண்ணா. ஒரு 30K 100 கேஸில் போடல. சரிங்கண்ணா. 180 கேஸில் போட ஸ்பீடை வந்து குறைச்சிடுவாங்க. ஓகே ஓகே சரிங்கண்ணா. ஸோ அதெல்லாமே காப்பாக்க இது பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல் இடமே வந்து ஷோ நடக்கும். ஓ எப்போங்கண்ணா? வருஷத்துக்கு ஒருக்காங்களா? வருஷத்துக்கு ஒருக்கா. இப்போ தான் முடிஞ்சு. பாருங்க, இங்கே ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் வந்து இந்த நம்மளது எப்படி இந்த ஹால்லாம் இருந்து நம்ம வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் வந்து பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ஒரு குட்டி ஹாலு ஃபங்க்ஷன்ஸ் தவிர வருஷத்துக்கு ஒருக்கா இங்கே வந்து இது மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு சின்ன விழா மாதிரி நடக்க மாட்டிருக்கு. அங்கே பாருங்கள், குதிரைகள்லாம் வந்து நிப்பாட்டிருக்கலாம். இங்கெல்லாம் சும்மா ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்களாட்டிருக்கு. சரிங்க, நான் அப்படியே கீழே லேக் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நேற்று மாதிரியே இன்றைக்கும் ஒரே இதாக மேகமூட்டமாக இருக்குங்க. நியூசிலாண்டில் சம்மரில் மழை கம்மியாக தான் பெய்யும்,
பட் இங்கே பொறுத்த வரைக்கும் சவுத் ஐலாண்டில் முக்கியமாக குயின்ஸ்டவுன் சுற்றி உள்ள மலைகளில் எப்போ வேணால் மழை பெய்யலாம், மாறிக்கிட்டே இருக்கும் நாளுக்கு ஒருக்கா வானிலை. இதில் போனால் ட்ராக்கு அப்படியே சுற்றி வரலாம், இதில் போனால் லேக் போகலாம். லேக் போய்ட்டு வந்துடுவோமா? இந்த தாவரம்லாம் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது. நியூசிலாண்டுக்கே உரித்தான தாவரங்கள். ஒரு சினிமேட்டிக்காக இல்லை அந்த இந்த படம் இருக்கு இல்லைங்க, இந்த படம் தான் எந்த படம் குமார் அப்படின்னு தானே கேட்குறீங்க? சாமி படத்தில் என்னமோ என்னமோ பிடிச்சிருக்கு எனக்கும் உன்னைத்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் இந்த மாதிரி தான் அப்படியே பூக்களோடையே பிளான் பண்ணிட்டு வருவாங்க ஷார்ட்டு. திடீர்னு ஞாபகம் வந்தது அதான். என்னது இது பார்த்தா இது மாதுளம்பழம் அது மாதிரி இருக்குது. வந்துட்டோங்க லேக் ஹேஸ். ஆக்சுவலாக நம்ம பிளான்லேயே இல்லை, திடீர்னு போகிற வழியில் மேப்பில் பார்த்தேன், சரி நிறுத்துங்கண்ணா அப்படின்னு நிறுத்திட்டாரு, பார்த்துட்டு போயிடலான்னு. இந்த லேக்கும் இங்கே இருக்க எல்லா லேக்குமே ரொம்ப ரொம்ப சுத்தமான ஏரிகளுங்க. ஸோ அவ்வளோ தெளிவாக இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் அந்த மில்ஃபர்ட் சவுண்டு, அப்புறம் அந்த லேக் வக்கட்டிப்பூ. பட் நல்ல வியூஸ், சுற்றியும் வந்து மலைகள் தான். இதெல்லாமே வந்து நியூசிலாண்டோட ஆப்ஸ் மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சவுத் ஐலாண்டில் வந்து இப்போ நல்லா நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும், சவுத் ஐலாண்டுக்குள்ளே வந்து இந்த மலைத்தொடர் இப்போ வந்து வருதுங்க, பாஸ் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபீட் வந்து நம்ம கடல் மட்டத்துலேருந்து ஒசரத்தில் இருக்கும், 1300 ஃபீட்டு. பிடிச்சிருக்கா இந்த லேக்கு? சூரியன் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. போகலாம் வாங்க. ஓகே, லேக் ஹேஸ். இன்னொன்று இது ஃபேமஸ் வந்து இது ஒரு மிரர் லேக் மாதிரிங்க. அந்த மலைகளோட இது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் இது தண்ணியில். இன்னும் நல்லா சூரியன் இருக்கும்போது நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போயே லைட்டாக தெரியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், லேக் இந்த தண்ணியில் தெரியுதா அந்த மலையோட ரிஃப்ளெக்ஷனை. நல்ல ஒரு சன்னிடியில் இந்த மாதிரி தெளிவாக தெரியும் மலைகளோட இது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். மௌரி நேம் வைவக்கட்டா, வாட்டர் தட் ரிஃப்ளெக்ட்ஸ், அதாவது மிரர் லேக் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. டொனால்டு ஹே அவர் தான் முதல் வந்திருக்காரு இங்கே, கொலோனியல் எக்ஸ்ப்ளோரரு ஆஸ்திரேலியாவிலேருந்து. ஸோ அவர் பேரே வச்சுட்டாங்க ஹேஸ் லேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேஸ் லேக் பிகம்ஸ் லேக் ஹேஸ். ஓகே, போயிட்டுருக்கோங்க. அடுத்தது இந்த கௌரவ் பிரிட்ஜுக்கு தான். இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர். பாரு இங்கே வந்து ஒரு இந்த ஃபார்ம் இருக்குதுங்க, லேம் ஃபார்ம் இருக்குது, குதிரையெல்லாம் நின்றுருக்குதுங்க. இந்த பழங்காலத்து மிஷின்லாம் நிறுத்தி வச்சுருக்காருங்க அவர். சில பேர்லாம் இன்னுமே வந்து அந்த புது டெக்னாலஜிக்கெலாம் மாறாமல் இந்த பழங்காலத்தில் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க நிறைய பேருங்க இங்கே நியூசிலாண்டில். இந்த முக்கியமாக வந்து இந்த கிப்ஸ்டன் வேலி நம்ம போகிறோங்க அடுத்தது. அது ஒரு பள்ளத்தாக்கு. அங்கே வந்து நிறைய திராட்சை தோட்டங்கள் பார்க்கலாம். வந்துட்டோங்க கௌரவ் பிரிட்ஜு. ஸோ நம்ம பிரிட்ஜ்லேயும் நடந்து போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த வியூ. இங்கே எடுக்க முடியாது இல்லைங்கண்ணா? எடுத்து ஆமாம் நம்ம நடந்து வேணால் வந்துக்கலாம். எனக்கு வந்து நான் அந்த பக்கம் வந்து காட்டுறேன். பார்த்தீங்களா, வேர்ல்டு ஹோம் ஆஃப் பங்கி. இதுதான் அந்த கேம்பர் வேன்ஸு. அதுக்கு நிறுத்துறதுக்குன்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்கே வந்து நம்ம காரெல்லாம் பார்க் பண்ண முடியாது, கேம்பர் வேன் பார்க்கிங் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இன்னொன்று ஃப்ரீடம் கேம்பர்ஸ், அதாவது இங்கே ஜஸ்ட் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நைட்டு வந்து நீங்கள் நிறுத்திட்டு இங்கேயே தூங்கிக்கலாம். நீங்கள் ஃப்ரீடம் கேம்பர்ஸ் ஆர் வெல்கமிங் இன் தி டிசிக்னேட்டட் ஜோன் ஃப்ரம் 5 PM until 9 AM. ஸோ நீங்கள் நைட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து நிறுத்திட்டு அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் இங்கே தூங்கிக்கலாம்னு வைங்களேன். 9 மணிக்கு கிளம்பிடணும். ரெண்டல் கேம்பர் வேர்ஸ்லாம் $100 நியூசிலாந்து டாலர்லேருந்து கிடைக்குங்க. 5500 ரூபாயிலேருந்து கிடைக்கும். 5500 மினிமம் சொல்கிறேன். போக போக 10,000 ரேஞ்சுக்கு போகும் ஒரு நாளைக்கு. பட் இங்கெல்லாம் நீங்கள் ரூம் எடுத்தங்கிறதுக்கு ரூமே உங்களுக்கு 5000 6000 வரும் மினிமம். ஓரளவுக்கு குயின்ஸ்டவுன்லாம் ரூமில் 8000 10,000 வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2-in-1 கார் ரெண்டல் ப்ளஸ் ஹோட்டலுக்கு சேர்ந்து வந்துடுறதுனால ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி சீப்பாக வரும்னு வைங்களேன். பட் என்ன பிரச்சனைனா கார் எடுத்தால் அட்லீஸ்ட் ஒரு 15-20 கிலோமீட்டர் வரும். இதில் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் மைலேஜ் கிடைக்கும். ஸோ அதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ யாருக்கு என்ன கம்ஃபர்டபுளாக அங்கே வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம்னு வைங்களேன்.
ஸோ இது வந்து அந்த கிவி எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று நம்ம போனோம் இன்டர்சிட்டி பஸ்ஸு, அதே மாதிரி இது பேக் பேக்கர்ஸு ட்ராவலர்ஸ்க்காக, எந்த வாகனமும் இல்லாதவங்களுக்காக இது மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸை மட்டும் அப்படியே கவர் பண்ணிட்டு போகணும் வைங்களேன். இதுக்கு தனி பேக்கேஜஸ் இருக்குது, அது புக் பண்ணிக்கலாம். kiwiexperience.com என்ன செக் பண்ணி பாருங்கள். பட் நம்மளை மாதிரி ரிமோட்டான டிஃப்ரெண்ட்டான இது பண்ணுறதுக்கெலாம் நமக்கு தனி இது இருந்தால் தான் வந்து செட் ஆகும். இதுதான் முதல் கமர்ஷியல் பங்கி ஜம்பிங் உலகத்துலேயேங்க. இதை வந்து இது பண்ணவர் வந்து AJ ஹாக்கெட், அவர் பேரையே வச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், புக் மீ இதில். இல்லைன்னா ஜஸ்ட்டு பிரிட்ஜில் போய் பார்க்கவும் செய்யலாங்க. டைரெக்டாக வந்து பே பண்ணால் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஒரு $200 மேலே தான் இருக்கும், 11,000 ரூபாய்க்கு. பட் என்னென்னா ஒரு 2-3 நிமிஷம் தான், அதுக்கு அந்த பணம் ஜாஸ்தி தான். நம்ம வேறு ஏதாவது இடத்துல உலகத்தில் வந்து நம்ம பங்கி ஜம்பிங் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். இல்லை சொவினியர்ஸ் அது இதுன்னு வச்சுருக்காங்க. இடமே பயங்கரமாக இருக்கே. கீழே போகிறதே ஜஸ்ட் அப்படியே இறங்காமல் ஹலோ அப்படியே வந்து ஹலோ பரவாயில்ல. யூஸ்வலாக வெஸ்டர்ன்லாம் வந்து அவங்கள வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே ஜாலியாக தான் இருக்காங்க. டூரிஸ்ட் ஏரியாவில் பங்கி ஜம்பிங் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்விங்கும் இருக்குது. ஒருத்தராகவும் பண்ணலாம், 2 பேர் சேர்ந்தும் பண்ணலாம். பட் இதுதான் அந்த மெயின் பங்கி ஜம்பிங். பாருங்க, விஜய் குதிச்சிருப்பாரு இதே இடத்துல தான். நான் சொன்னேன்ல மினிமம் $200 இருக்குன்னு, அதே ரேஞ்சு தான். ஸ்விங் வந்து 240, பங்கி ரொம்ப காஸ்ட்லிங்க, 320ங்க. பங்கி ஜம்பிங்கு 320 எவ்வளோ தெரியுமா? 17,000 ரூபா. 300னா 15, 17 வராது, 15,500 to 15,600 அந்த ரேஞ்சு வரும். 3 நிமிஷம் 5,000 ரூபா. ஸோ காற்று விசு விசு விசுன்னு அடிக்குது. முதல் முறையாக இங்கே பாருங்க, அந்த விண்ட் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, பஃப் மாதிரி. அதை வச்சுருக்கேன். எப்படி இருக்குது? தெளிவாக இருக்கா வாய்ஸு? என் வாய்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், தொண்டை கட்டி இருக்கு. மற்றபடி காற்று இது கம்மியாக தானே இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. நீங்கள் வேலையை திட்டுவீங்களே, காற்று தான் வருது குமார், வாய்ஸே வரமாட்டேங்குதுன்னு. ஸோ இது வந்து அந்த இது நினைக்கிறேங்க, ஸ்விங்கு பங்கி ஜம்பிங் அங்கே. ஸோ பங்கி ஜம்பிங் நம்ம போயும் பார்க்கலாம், இங்கேருந்தும் பார்க்கலாம். பட் இங்கேருந்துனா நல்லா உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும்னு வைங்களா. இங்கே பாருங்கள், எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. பா செம்மையாக இருக்குது. இதாங்க இந்த கௌரவ் நதி, இந்த அட்டகாசமான பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு வந்து 1880s கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் கமர்ஷியல் பங்கி ஜம்பிங் உலகத்திலேயே இங்கே தான் ஆரம்பித்தாங்க. ஒரு பிரமாதமான ஒரு பள்ளத்தாக்கு, கௌரவ் ஆறு ஓடுது. இந்த பிரிட்ஜிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு யோசனை பண்ணிட்டாங்க. 1988 தான் முதல் முறையாக வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் கமர்ஷியல் ஜம்பிங் இங்கே தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் உலகத்தில் நிறைய இடத்துல வந்திருக்கு, சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பங்கி ஜம்பிங் மேலே இருந்து அப்படி கீழே போய் தண்ணியை டச் பண்ணலாம். சில சமயம் தண்ணியில் முழுகு விட்டும் எடுக்கிறாங்க. அது வந்து நம்ம வியூ யார் வந்து பண்ணுறவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இந்தியாவில் மெயினாக ரிஷிகேஷில் இருக்குது. அதுதான் உங்களுக்கு அட்வென்ச்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. பங்கி ஜம்பிங்கு, அப்புறம் ரிவர் ராஃப்டிங்கு, இதெல்லாம் வந்து அந்த யூபியில் இருக்க இதில் இருக்குது, ரிஷிகேஷில், கங்கை நதி இதில். சரிங்க, ஃபஸ்ட்டு இதில் எடுத்துட்றேன். அடுத்து பண்ணுறவங்களுக்கு நான் ஃபோனில் எடுத்து ஜூம் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, தண்ணி டச் பண்ணிட்டு வராரு பாருங்க. ஓய்யோ, விஜய் இப்படி தான் பண்ணுவார். பரவாயில்ல, நான் ஒரு தடவை தான் நினச்சேன், ஒரு 4-5 தடவை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அவர் கரெக்டாக பண்ணுறப்ப அந்த இதில் வராங்க பாருங்க. ஏய், இந்த போட்டில் கை மாதிரி கொடுக்குறாங்க. பிடிச்சிக்கலாம் மாட்டிருக்க. பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டுறாங்க போட்டில், தெரியுதா? இருங்க, அடுத்ததில் நம்ம ஜூம் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்க, ஜூம் பண்ணி எடுத்துடலாமா? வராரு பாருங்க ஒருத்தர். ஓகே, ஒரு சின்ன பையன் குதிக்கிறாருங்க, சான்ஸ் இல்லை. வாவ்,
மேக்ஸிமம் வெயிட் இருக்குது 110 115 நினைக்கிறேன். அதுக்கு மேலே வெயிட் இருக்கிறவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. லிமிட் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு தடவை குதிக்கும் போது தான் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் ஆகிடும். போட் ரெடியாக இருக்குது பாருங்கள் தம்பியை பிடிக்கிறதுக்கு. நல்லா செம்ம தெளிவாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. அவ்வளோதான், துடுப்பு நீட்டுறாங்க, பிடிச்சோம்னா அப்படியே போட்டுக்கு எடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஸோ மேலே வந்து திரும்ப போகிறது இல்லைங்க. ஒன்ஸ் கீழே குதிக்கிறதோட முடிஞ்சுது. போட்டில் இறங்கி நம்ம இதில் வந்துடணும் மேலே. யாரோ ஒருத்தர் டாட்டா கட்டுறாரு நமக்கு. அடுத்து ஒரு பெரியவங்க லேடி குதிக்கிறாங்க, அதையும் பார்த்தலாமா? வாவ், இது அப்படியே அவங்களுடைய மேலே ஏறி போகிற மாதிரியே இருக்குல்ல. அங்கே பாருங்க ஸ்விங் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து எண்டு டு அந்த எண்டு. ஸோ இதுக்கு வந்து 240 இதுங்க. இந்த தடவை வந்து நம்ம ஜூம் பண்ண போகிறதில்ல, ஒன்லேயே வச்சிடறேன் நான். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபுல் வியூ. அவ்வளோதான். ஐயோ வாவ், நம்ம விஜய் அப்படியே கையை ஆட்டிக்கிட்டு வந்துட்டு இருப்பார் இதுல. ஈரோடு ஆனூர் தியேட்டர்ல பார்க்கும்போது புல்லரிச்சு போச்சு அந்த சீனு. முதல் முறையா அப்ப பங்கி ஜம்பிங் பார்க்குறோம் நம்ம 2000 மேல. ஒன் மினிட்டுங்க, 50 செகண்ட்ஸ். அப்புறம் அப்படியே போட்டுக்கு வந்துடுறாங்க. ஒருத்தருக்கு வந்து 1 மினிட் கணக்கு, உறுதலிலிருந்து பிடிக்கிற வரைக்கும். அவ்வளோதான். அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வந்து கரைக்கு வந்து விட்டுருவாங்க. அப்புறம் அப்படியே நடந்து வந்துடுவாங்க மேலே. அல்ட்ரா வைட் வியூவில் இதையும் பார்த்துடலாம். இப்போ எப்படி இருக்கு பாருங்க வைட் வியூவில். எவ்வளவு பெரிய ஆறு, எவ்வளமா இருக்குது. இந்த தலைகீழாகத்தான் குதிப்பேன். அந்த தலைகீழாக குதிக்கிறது இந்த பங்கி ஜம்பிங்கோட ஸ்பெஷல். பிடிச்சதா? சூப்பரா. நீ பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கு குமாரன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் பரவாயில்ல, வேற ஏதாவது ஒரு இடத்துல பண்ணுவாங்க நம்ம கண்டிப்பாக. ஆரோ ரிவர் பிரிட்ஜ் ட்ரெயில் போகலாங்க, இதில் நடக்கலாம், பரவாயில்லைங்க. இதெல்லாம் எதுக்குமே என்ட்ரன்ஸ் போடுறதில்ல. ஒன்லி ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணால் தான் காசு கொடுக்கணும். ஸோ பாருங்க, சைக்கிளர்ஸு ஜாலியாக சைக்கிளில் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பிரிட்ஜில் சைக்கிளில் போகிறது ஒரு ஜாலியான அனுபவம் தான். பாருங்க, இங்கேருந்தும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். டாப் ஆங்கிளில் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஒன்லி க்ரூ அண்ட் ஜம்பர்ஸ் மட்டும்தான் இதுக்கு மேலே அலௌடு. மினிமம் 10 வருஷம் இருக்கணுங்க. அது 10 வருஷத்துக்கு மேலே இருக்கவங்களாம் இது பண்ணலாம். வெயிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், 35 to 235 வரைக்கும். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. லீவ் மோர் ஃபியர்லெஸ். இதுக்கு மேலே போகக்கூடாதா? இல்லை அதெல்லாம் போகலாம், நடந்து அது வரைக்கும். பா, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். சுற்றியும் அட்டகாசமான ஒரு பள்ளத்தாக்கு. இங்கே பாருங்க, கவுரு நதி அழகாக மெதுவாக ஜாலியாக பயணம் பண்ணிகிட்ருக்கு. இந்த கவுரு நதியில் தான் அந்த இன்னொரு ஷார்ட் அவுட்டா இன்னொரு நதி வந்து கலக்குது. பார்த்துருப்போம் 2 எபிசோட் முன்னாடி. வியூங்கிறது அங்கேருந்து பார்த்தா தாங்க சூப்பர். இங்கேருந்து ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. பட் இதுதான் பிரமாதமான இந்த கவுரு பிரிட்ஜ். சூப்பராக இருக்கு. இதில் அப்படியே மலைகளுக்குள்ளேயே போகிறதில்ல மாதிரி சைக்கிளிங் பண்ணுறதுக்கு இல்லை ஜாகிங் பண்ணுறதுக்கு மாதிரி ட்ரெயின் மாதிரி போட்டிருக்காங்க.
கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவோம், இங்கே பண்ணலைனாலும். ஓகே, நான் சொன்னேன்ல 1880 கட்டியிருக்காங்கன்னு, அதை பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கௌரவ் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் 1880களில். இந்த டவுன் உருவானதே 1860s தான். அது அந்த ஆரோ டவுன் போகும்போது அதை பற்றின ஸ்டோரி நம்ம பார்ப்போம், சரிங்களா? தங்கத்துக்காகவே உருவாக்கப்பட்ட நகரம் தான் இந்த குயின்ஸ் டவுன், ஆரோ டவுன் எல்லாமே. இதுக்கு மேலே போக முடியாது, பட் வியூ பார்த்தலாம் செம்மையாக இருக்குது. இப்படி போனால் உங்களுக்கு அந்த ட்ரெயில் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வாய்ஸ் பரவாயில்லையா காலையில் இருந்ததுக்கு? ஸோ அண்ணா வீட்டில் மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க, போட்டேன். அப்புறம் விக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். வியூ சரியான வியூ, இந்த பிரிட்ஜ் வியூ. ஸோ அந்த பாட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகும், யார் சொல்ல ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் இங்கே சுற்றி உள்ள மலைகளில், லேக்ஸில் எல்லாமே வந்து எடுத்திருப்பாங்க ஃபுல் சாங்கு. ஃபைனல் வியூ பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக குதிக்கிறத. பொண்ணு 1 2 3 தெரியுதா உங்களுக்கு? கேமராவில் எனக்கு ஒன்றும் தெரில, இத்திலூன்னு இருக்குது. சரியா இருக்கு வியூ, அல்டிமேட்டு. போலாமா? பாய் பாய். இந்த கௌரவ் பிரிட்ஜ் மனசே இல்லை. பிடிச்சதா? திகட்ட பல ஆங்கிளில் பார்த்துட்டோம். இது கூட்டு வந்ததுக்கு அண்ணாக்கு நன்றி. போலாங்கண்ணா. அடுத்தது அந்த இங்கே பக்கத்தில் இன்னொரு 10 கிலோமீட்டர் ரேஞ்சில் அந்த இது இருக்குது, நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு பள்ளத்தாக்கு வேலி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது என்னங்கண்ணா பேர்? கிப்சன் வேலி. கிப்சன் வேலி. அங்கே வந்து இது ஃபேமஸுங்க. அங்கே சுற்றியும் நிறைய திராட்சை தோட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே போய் தோட்டங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோல்டு டவுன் ஆனால் இதுக்கு போவோம், ஆரோ டவுனுக்கு போயிட்டுருக்கோங்க கிப்சன் வேலி நோக்கி. பட் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் திராட்சை தோட்டங்கள் தான். ஓ, கிப்சன் வேலி 1983 இது வந்து இது பண்ணியிருக்காங்க. வந்தாச்சுங்க கிப்சன் வேலி. இந்த மாதிரி இந்த இடத்துல நிறையா இருக்குது இந்த ஏரியாவில் திராட்சை பழ தோட்டங்கள். அதில் ஒன்று தான் இப்போ நம்ம வந்திருக்கிறது. உள்ளே போய் வைன் டேஸ்டிங் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பணம் கட்டணும். பட் இந்த தோட்டத்தெல்லாம் பார்க்குறதுலாம் ஃப்ரீ தான் வைங்களேன். உலகம் ஃபுல்லாக ஃபால், அதாவது இலையுதிர் காலத்தில் தான் வந்து அறுவடை பண்ணுவாங்க. மால்டோவா இதுக்கு முன்னாடி நம்ம போயிருந்தோம், வேர்ல்டு ஃபேமஸ் வைனரி கண்ட்ரி. அந்த நாட்டோட பொருளாதாரம் முக்கால்வாசி வைன்ஸை வச்சு தான் இருக்குது மால்டோவாவில். நம்ம அந்த செல்லர் கூட பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு செல்லர் இருக்குது. அதாவது இந்த குகைக்கு இடையில கீழே பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரம்ஸில் வந்து எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க வைன்ஸ் எல்லாம், உங்களுக்கு அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சருக்காக. இதில் நம்ம போகலாம் மாட்டிருக்கே, இப்போ தான் வந்துட்டுருக்கு. திராட்சை அழகாக இருக்குது. இங்கே வந்து ஃபால் அப்படிங்கிறது மெயினாக ஏப்ரல் மே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலில் தான் அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் மேலே பேக்குள்ளே பண்ணி முடிச்சுடுவாங்க. ஜூன்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த சீசன் வந்துடும், குளிர்கால சீசனு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபரில் மீண்டும் வந்து வசந்த காலம் வரும்பொழுது ஆரம்பிப்பாங்க. பா, ஒரு அட்டகாசமான நியூசிலாந்து திராட்சை தோட்டத்திற்குள் உங்கள் குமார். உலகின் மிக அழகான நகரத்தில் பக்கத்தில் இருக்கும் கிப்சன் வேலி, குயின்ஸ்டவுன் பக்கத்தில். இங்கே நான் ரொம்ப சின்னதாக இருக்குது, இப்போ தான் வந்துட்டு இருக்குது. பார்த்தேன் உங்களுக்கு என்ன இது மாதிரி தானே தெரியுது, என்னது இது, இந்த பெப்பர், க்ரீன் பெப்பர் மாதிரி தெரியுது. ஆனால் திராட்சை எல்லாம் இன்னும் 1 மாதத்தில் நல்லா வந்துடுங்க. அர்ஜென்டினா நம்ம வந்து வைனரி இதே மாதிரி போய் எப்படி வந்து வைன் தயாரிக்கிறாங்க திராட்சையிலேருந்து கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ டேஸ்டிங்லாம் பண்ணோமே. அதுக்கப்புறம் மால்டோவால் செல்லருக்கு போயிருப்போம், அந்த சேமிப்பு கிடங்கு பார்த்துருப்போம், வைன் சேமிப்பு கிடங்கு. ஸோ இப்போ வந்து திராட்சை தோட்டத்துக்கே வந்தாச்சு. திராட்சை தோட்டத்துக்கு இது மட்டும் நம்ம போயிருக்கோமா என்ன, எனக்கு தெரிஞ்சு பார்த்த மாதிரி தெரில. அர்ஜென்டினா நம்ம போகும்போது கூட பெருசாக திராட்சை தோட்டங்கள் போனோம், ஆனால் ரொம்ப க்ளோஸில் இந்த மாதிரி உள்ளே எல்லாம் விடலை நம்மளை. இங்கே தான் அலோவ் பண்ணுறாங்க. அருமை. ஓகேங்க, அட்டகாசமாக பார்த்துட்டோம் திராட்சை தோட்டத்தை. குமாருடன் ஒரு செல்ஃபி இந்த திராட்சை தோட்டங்களோட.
பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இது ஆரம்பிச்சது 1983 போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் முறையாக பிளான்டட். சரி உள்ளே போகிறேன். வைனரி, ரெஸ்டாரண்ட்டு, வைன் கேவுக்குலாம் காசு கொடுக்கணும் உள்ளே போகிறதுக்கு. அதை நம்ம பார்த்துட்டோமே மால்டோவா எபிசோட்லேயே எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அந்த வைன் கேவில். இந்த கிப்ஸ்டன் வேலி வைனே வச்சுருக்காங்க பாருங்களா. கிப்ஸ்டன் வேலி, சைனா டெரேஸ், நியூசிலாண்ட் வைன் 2017, 18, 19ங்க. உங்களுக்கு தெரியும் வைன் பழசாக தான் வந்து அது மதிப்பு ஜாஸ்தி, விலையும் ஜாஸ்தி. ஏதோ வைன் கிளப்பில் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இல்லைன்னா $50, $2,500 ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குன்னு வைங்களேன். இருக்கிறதே சீப்பஸ்ட்டு பாருங்க $30 இருக்குது. $1,500. $1,500 ஓகே தான். ரோஸ் வைனு அதாவது $30 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 4 1 2 3 4 5 வைன் டேஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றும் சும்மா இவ்வளோ கொடுப்பாங்கன்னு வைங்களேன். 5 வைன் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இது $25. அதுபடி இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து வேணுனாலும் வந்து கிளாஸோ பாட்டிலோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேங்க, அட்டகாசமான இந்த கிப்ஸ்டன் வேலி பார்த்தாச்சு, திராட்சை தோட்டங்களை. அப்படியே கிளம்ப நம்ம அடுத்த இடத்துக்கு. ஸோ இன்றைய எபிசோடோட கதாநாயகன் ஆரோ டவுன் தான், அந்த தங்க நகரம். பார்த்துடலாம் யாராவது அந்த ஆரோ நதியில் இன்னும் தங்கம் எடுத்துகிட்டு இருக்காங்களா, தேடிட்டு இருக்காங்களா அப்படின்னு. அதுவும் இல்லாமல் பழங்காலத்து சைனீஸ் செட்டில்மெண்ட் இன்னும் அந்த பழங்கால இதெல்லாம் இருக்குதுங்க. இன்னும் அவங்க வீடு முக்கியமாக சைனீஸோட கூரை வீடு, ஹட்டெல்லாம் இருக்குது. ஹட்டுன்னு போட்டிருக்காங்க, கூரை வீடு கிடையாது, சும்மா திருவூடு ஓட்டு வீடு. அதெல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி வந்து 1870s வந்தாங்க, இங்கே தங்கினாங்க, இதெல்லாம் பற்றியும் ஒரு பழங்கால ஹிஸ்டாரிக் கோல்டு ஹெரிட்டேஜ் டவுன் தான் ஆரோ டவுன். அதுக்கு தான் போகலாம் வாங்க. பாருங்க ஆரோ டவுன் ரைட்டில் போகணும், இதில் தான் போகணும். இங்கேருந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் போயிடலாங்க. வந்துட்டோங்க, ஆரோ டவுன் வந்தாச்சு. இங்கே பாருங்க, வெல்கம் டு ஆரோ டவுன். ரொம்ப ஒரு குட்டி டவுன் தான், ஒரு 3000 பேர் தான் மொத்தமாகவே இங்கே வசிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு பழங்காலத்து டவுன் பார்த்துன்னு பாருங்களேன், கல்லில் கட்டியிருக்காங்க. நல்லா 1870s 80s கட்டின வீடுகள் நிறைய பார்க்க முடியும். இப்போ முக்கியமாக நம்ம போகிற அந்த பக்கிங்ஹாம் ஸ்ட்ரீட்டு அதெல்லாமே அங்கே இறங்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. வந்தாச்சுங்க ஆரோ டவுன், நியூசிலாண்டோட கோல்டு டவுன் ஆரோ டவுன் இதுதான். ஸோ வந்தாச்சு, நியூசிலாண்டோட தங்க நகரத்துக்குன்னு சொல்ல முடியாது, தங்க டவுனுக்கு வந்திருக்கோம். 1862 தான் முதல் இங்கே இருக்கிற ஆரோ நதியில் தங்கம் இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாரு ஜான் தெவா அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் தான் இந்த நகரமே வந்து குட்டி டவுனே வந்து உருவாச்சு. முக்கியமான விஷயம், நியூசிலாண்டோட ஒரு அவார்டு இது வாங்கியிருக்கீங்க 2020. அதாவது குட்டி டவுன்ஸுக்குன்னு ஒரு தனி அவார்டு கொடுப்பாங்க, மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்மால் டவுன் ஆஃப் நியூசிலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆரோ டவுனுக்கு தான் அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பக்கிங்ஹாம் ஸ்ட்ரீட்டு, இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் யூகேல இருக்குள்ள அதே பேரே வச்சுருக்காங்க. ரொம்ப பாரம்பரியமிக்க, இன்னும் அந்த 1880s அந்த மைனர்ஸ்லாம் வந்தாங்கல்ல, அவங்களுக்காக கட்டப்பட்ட அந்த பழங்காலத்து வீடுகள் இன்னுமே வந்து அப்படியே வச்சுருக்காங்க. அங்கங்கே சில சேதாரங்கள் ஆனாலும் அதை சீரமைச்சு இன்னும் அந்த என்ன சொல்கிறது பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காகவே வச்சுருக்காங்க இந்த ஸ்ட்ரீட்டு. மொத்தம் 2 விதமான ஸ்ட்ரீட் பார்க்கலாம். ஒன்று இந்த பக்கிங்ஹாம் ஸ்ட்ரீட்டு, இன்னொன்று அந்த பக்கம் போய் நம்ம வந்து ஆற்றை பார்க்குறோம். ஆற்றை கடந்து இந்த சைடு போனோம்னா இன்னொரு இங்கே வேலைக்கு வந்தாங்கல்ல சைனீஸு, அவங்களோட அந்த குட்டி குட்டி ஹட்ஸ், சைனீஸ் ஹட்ஸ் இருக்குது, அதையுமே பார்க்குறோம். லேக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் மியூசியம். ஸோ இந்த ஆரோ டவுனோட தகவல்கள், அப்புறம் வந்து ஒரு குட்டி மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க, எப்படி வந்து இது உருவாச்சு அப்படிங்கிறத. போஸ்ட் அண்ட் டெலகிராஃப் பாருங்கள், இதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு, இன்னுமே வச்சுருக்காங்க பாருங்கள். சரி, எப்படி ஒரு குட்டி கதையை பார்த்துருவோமா? ஸோ நமக்கு தெரியும் நியூசிலாந்து பற்றின ஸ்டோரியெல்லாம் பார்த்துருப்போம். மாவோரி வந்தாங்க 13ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறம் அபெல் டாஸ்மேன் வந்தார் 17th centuryயில். அப்புறம் 18th centuryயில் கேப்டன் குக்கு தான் முதல் வெஸ்டர்னர் வந்து கால் வச்சது நியூசிலாண்டில். அதுக்கப்புறம் 1840s அந்த ட்ரீட்டி ஆஃப் வைட்டாங்கி வந்து சைன் ஆச்சு. வைட்டாங்கி அப்படிங்கிற டவுனில் நார்த் ஐலாண்டில் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து மௌரி சீஃப்ஸோட இங்கிலாந்துக்காரங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து இதை வந்து காலனி ஆக்கினாங்க. நியூசிலாந்து வந்து பிரிட்டிஷ் காலனியாக மாறினது 1846 February. அதுக்கப்புறம் இங்கே சவுத் ஐலாண்டில் உள்ள இந்த ஆரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குயின்ஸ்டவுன், ஆரோஸ்டவுன்லாம் வந்து இதாகுது. அது எப்போன்னா 1860s ஆரம்பத்தில்ங்க.
கரெக்டாக சொல்லணும்னா 1862 அப்போ ஜான் தெவா அப்படிங்கிற பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் இங்கே வந்து பார்க்கும்பொழுது இங்கே இருக்க ஆற்றுல அந்த மலைகள்லேருந்து வர்ற இதில் படிவங்கள்லேருந்து தங்கம் இருக்கிறது கண்டுபிடிக்கிறாரு, தங்கத் துகள்கள். ஸோ அதுக்கப்புறம் இது நியூஸ் பரவுது ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மைனர்ஸ்னு இருப்பாங்கள்ல, தங்கம் வந்து இது பண்ணுறவங்க, அதுதான் மைனர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மைனர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வராங்க, வந்து இந்த டவுனை உருவாக்குறாங்க. ஸோ உருவாக்கி அவங்க கட்டின அந்த வீடு, அந்த மைனர்ஸ்லாம் தங்குறதுக்கான தெரு தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த பக்கிங்ஹாம் ஸ்ட்ரீட்டு. இது ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடு எல்லாமே நீங்கள் கவனிக்கலாம். எல்லாம் கல், இது மரம், இதிலெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. ஒரு பழங்கால ஒரு ஃபீல் கொடுக்கும். என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டு. அழகாக இந்த ஆப்ஸ் மலை, ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு. இது இப்போ வந்து மெயினாக ஒரு டூரிஸ்ட் ஸ்ட்ரீட் மாதிரி ஆகிடுச்சு இந்த பழங்கால விஷயத்தை பார்க்க வரவங்களுக்கு. அங்கங்கே குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸு, டேக் அவேஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஹோட்டலே ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், திருவுண்டு நியூ ஒர்லீன்ஸ் ஹோட்டல். ஆயிரத்தி 862 ஆரம்பிக்கிறது, 1863 ஒரே வருஷத்தில் 350 கிலோ தங்கம் வந்து எடுத்துடுறாங்க ஆரோ டவுன்லேருந்து. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து 1868 தான் இங்கே நிறைய ஆள் தேவைப்படுது. இந்த சுரங்கங்க பாருங்கள், இந்த தங்கம் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து லேபராக சீனாவிலேருந்து சீன மக்களை வந்து கூட்டிகிட்டு வராங்க லேபரர்ஸாக 1868. ஸோ அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் இங்கே தங்கிக்கிட்டாங்க, இந்த வெஸ்டர்ன் மைனர்ஸ் எல்லாம். ஆனால் வந்து தொழிலாளிகளாக வந்த சீன தொழிலாளிகளுக்கு இங்கெல்லாம் அவங்களுக்கு தங்க இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குட்டியாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஹட்ஸ் மாதிரி கட்டி கொடுத்தாங்க அந்த ஆத்தோரமாக அந்த பக்கம். அப்படியே வந்து நல்லா போயிட்டுருக்கு, மிகப்பெரிய லெவலில் வளருது இந்த ஆரோ டவுன். பட் நாளடைவில் வந்து தங்கத்தோட வரத்து குறைஞ்சிருதுங்க. கம்ப்ளீட்டாக இல்லாமல் இல்லை, பட் அமௌண்ட் ஆஃப் கோல்டு கிடைக்கிறது குறைஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுக்கோசரம் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் வந்து வேலையாகாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தங்க எடுக்கிறதோட இது குறைஞ்சிருது கமர்ஷியலாக. அப்படியே இந்த டவுன்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாகவும் 1947 உங்களுக்கு தனி நாடாக அங்கீகரிச்சுட்டு போயிடுறாங்க பிரிட்டிஷு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இது ஒரு பழங்கால நகரம், இந்த ஹிஸ்டாரிக்கல் டவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நகரமாகவும் டூரிஸ்ட்டுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க வந்தால் வீடியோ எடுக்கிறதுக்கும் அந்த பழங்கால இதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் வச்சுருக்காங்க. ஒரு ஹெரிட்டேஜ் டவுனாக இருக்குதுன்னு வைங்களேன். இதுதான் இதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி. முக்கியமாக இந்த டவுன் அமைஞ்சதுக்கு காரணமான அந்த ஆரோ நதி, அந்த ஆரோ நதி பேரில் தான் அமைஞ்சிருச்சு. பாருங்கள், சைனீஸ் வில்லேஜ் குட்டி ட்ராக் மாதிரி போக மாட்டிருக்கு. கண்டிப்பாக ஆறு அங்கே தான் இருக்குது, போகலாம் வாங்க. இப்போயும் தங்கம் கிடைக்குது, பட் ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்னு வைங்களேன். அதுக்கே வந்து ஒரு சல்லடை மாதிரி இருக்குது, அதை போயிட்டு அந்த ஆற்றுல வச்சு நம்ம பண்ணோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பாக போயிட்டு ஆக்சுவலாக இந்த பக்கம் இருக்குது, வந்துட்டு நான் கார் பார்க்கிங்லேருந்து. ஸோ இங்கே வந்து நம்ம கேம்பெல்லாம் போடக்கூடாதுன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஒன்லி பார்க்கிங் மட்டும்தான், இல்லைன்னா ஃபைனு $800. ஸோ அதனால் ஒரு இடத்துக்கு போய் நம்ம காரை நிறுத்தி நைட் தங்குறோம் அப்படின்னா ஜென்ரல் பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லை. இந்த கேம்பிங் போடுறோம் இல்லை இந்த இது நைட்டு இந்த மாதிரி அங்கே போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த ஃப்ரீடம் கேம்பிங் பண்ணுறது, அந்த மாதிரி டைமிங் போட்டிருப்பாங்க. அது அலோடு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தெளிவாக போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஃபைனை போட்டுருவாங்க $800. நதி அந்த பக்கம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதோட கிளநதி வந்து திருவுண்டு இங்கே ஓடுது. பார்க்கலாம், யாராவது இங்கே கூட தங்க இருந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு பாருங்க ஒருத்தர். நல்லா இருக்கா? ஆரோ நதி, குட்டி க்யூட்டான நதி ஆரோ நதி. பாருங்க, சல்லடை போட்டு தேடுறாங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்களா? ஹலோ Hello. யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் கோல்டு. Searching for gold. Gold. Gold, yeah. Are you from China? Yeah. A Chinese tourist. You are India. India. Yeah. Nice to meet you. Nice to meet you. Yeah, thank you. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சல்லடை இதுவும் ஒரு $5 கொடுக்குறாங்க, ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். இது வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து தெளவி பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போயும் இந்த மலைகளில் இருந்தால் அந்த ஆறு வருது, அடிச்சுட்டு வரும். வர்றதில் ஏதாவது தங்கத்துகள்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் கிடச்சிட்டு தான் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது அவங்களுக்கு. பாருங்களேன், சலிக்கிறாரே பாருங்க, கிட்டத்தட்ட தங்க மாதிரி தானே இருக்குது. அது இஸ் லுக்கிங் லைக் கோல்டு Show that. கேட்குறாரு பாருங்க.
லுக்கிங் லைக் 啥？ கோல்டு. 金啊！是不是？ ஜஸ்ட் இதென்ன கோல்டா? கோல்டு மாதிரி இருக்கு. 是不是？ Is it gold? Not sure. 那是这， Yeah. Keep it. Yeah. 反正有点像哎， Yeah, it's a little bit. 是不是？ தம்பி க்யூட்டாக இருக்காரு. 我感觉我们 இங்கே யோசிச்சு பாருங்க, சும்மா இந்த ஆற்றை வந்து பார்க்கும்போது இங்கே ஏகப்பட்ட கோல்டு துகள்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்து அந்த ஜான் டேவா வந்து தெரிவிக்கிறாரு. தகவல் தெரிஞ்சது வந்து கேம்பை போட்டு அடித்து பட்டையை கிளப்புறாங்க. 1862 ஒரே வருஷத்தில் 350 கிலோ கோல்டு எடுத்திருக்காங்க. 1862 63 அப்படின்னா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வரத்து குறைஞ்சோன்னே இது கமர்ஷியலாக வையபிள் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்ஸு சுற்றியும் கோல்ஃப் கோர்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டூரிஸ்ட் டவுனு இதெல்லாம் வச்சு இப்போது பொழப்பு ஓடிட்டுருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு. இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களா? We don't found. ஹலோ, Hello. ஐ எம் டூரிஸ்ட் ஃப்ரம் இந்தியா. Yeah, hello. I'm from China. நைஸ் டு மீட் யூ. விச் பார்ட் ஆஃப் சைனா? Shanghai. We are ஷாங்காய். ஓ, யுவர் ஃபேமிலி. ஓகே. We're two family, but we play together. Okay, great. I've been to China. Chengdu, Chongqing, Jiuzhaigou, Harbin, So you travel. all over the world. I'm a travel blogger from India. Oh, great. Good. So you're searching for gold. Yes. Yes, we I think you'll become millionaire once you find the gold. hope so. But it's But very we hard. don't found. Very hard. But we. Yeah, it's very difficult. Yeah. பாருங்க எடுத்து சர்ச் Just பண்ணிட்டு a இருக்காங்க. bit play Yeah. like this. Yeah, it's like a good time pass. Yeah. Yeah. And left the sand. Yeah. The gold will stay at the last. Yeah. So. Like சலிச்சோம்னா ஃபைனலாக கிடைக்கும். அது கஷ்டம். அது துகள்கள் தான் திருவுண்டு இருக்கும், பார்த்தாலே தெரியும். இது Yellowstone. எல்லோ ஸ்டோன். கோல்டு எது கல் எதுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட நிறைய இது. So you are living in New Zealand or just tourist? Oh, no, we travel from this to visit New Zealand. Okay. Yes, we travel for 14 days. Okay. Yeah. From China. Yes, and we will go back 3 days later. Okay, great. So happy Chinese New Year. Yes, thank you. Okay, Chinese New Year போயிட்டு இருக்குங்க இப்போ. Yeah, Hello. today is the- Enjoy. today- Yeah. See you later. Thank you. Bye bye. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது இந்த நதி. பட் அங்கே தான் மெயின் நதின்னு நினைக்கிறேன், பெரிய நதி. இல்லை இதுதானா? திருவுண்டு இருக்குதானா? நதி மாதிரியா இருக்குது, ஒரு ஓட மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இவங்க சைனீஸ் லேபரர்ஸ் தான் வந்து இங்கே தங்க எடுக்கிறதுக்கு வந்து வேலை செஞ்சாங்க. இப்போ சைனாவிலேருந்து டூரிஸ்டே வராங்க. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் சைனா. அந்த டைம்லலாம் சைனா ரொம்ப ஒரு புவராக இருந்ததுங்க, 19th century முடிவுலலாம். இப்போ பாருங்கள் அபரீத வளர்ச்சி. எங்கேயோ போயிட்டாங்க, உலகத்தோட எங்கேயோ போயிட்டாங்க சைனா. இப்போ தான் பார்த்துருப்பீங்களே முந்தின சீரீஸில். ஃபைனலாக இங்கே வந்து தான் இந்த குட்டி பிரிட்ஜை கண்டுபிடிச்சிருக்கேன் தாண்டி போகிறதுக்கு. என்ன வளர்க்குறாங்க? பேப்பர்லாம் சுற்றி விட்டு இது போட்டு விட்டு ஆரோ டவுன் ஸ்கூல் பிளான்டிங் ஏரியா. ஓ, ஸ்கூல் பசங்க வந்து செடி வச்சுருக்காங்க. மரம் வளர்க்குறது இப்போ சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தராங்க. நியூசிலாண்டோட மெயின் இதே இது தானே, இயற்கையை வந்து அப்படியே பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தானே. பயோசெக்யூரிட்டியில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்க நாடு நியூசிலாண்ட். இவங்களோட இயற்கை தான் இவங்க பலமே. ஸோ அதை புரிஞ்சு கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இந்த விஷயத்தில். கோல்டு மைனிங் கோஸ்ட் டவுன். ஸோ இதுலேயே போனால் அந்த மலையடி வாரத்தில் இந்த இன்னொரு டவுன் இருக்க மாட்டிருக்குங்க. கோஸ்ட் டவுனே பயங்கரம், இதில் ரெண்டு சேர்ந்து கோல்டு மைனிங் கோஸ்ட் டவுன். பேரே பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாட்டிருக்கு. இந்த ஃபோர்டபிலிட்டி இதில் வெஹிக்கிள்ஸ்லாம் போக முடிய மாட்டிருக்குல்ல, ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரி. அந்த காலத்தில் பாருங்கள்லாம் போட்டோஸ் மாதிரி எல்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹிஸ்டாரிக் ரிசர்வ் இதில் போனோம். சரி, இதில் போய் பார்ப்போம் இந்த பெரிய ஆறு வருதான்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஆறு தான் நினைக்கிறேன். இதுதாங்க பெரிய ஆறு. நல்லதுங்க. இங்கே தான் என்னடா இத்தினோடு ஓட மாதிரி வருதுன்னு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா, அட்டகாசமான ஆரோ நதி இப்படி பயணிக்குது. ஸோ அந்த மலைகள்லேருந்து, ஐஸ் மலைகள்லேருந்து உருகி வர்ற தண்ணி தான், கிளேசியர்ஸ்லேருந்து. சூப்பராக இருக்குல்ல. இந்த பிரமாதமான அகன்று விரிந்த ஆரோ நதி, இந்த அட்டகாசமான கோல்ட் டவுன் உருவாகிறதுக்கு காரணமே இதுதான். இங்கே யாரும் இல்லை வந்து ஒன்றும்
கோல்டு ஒன்றும் தேடலை. இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், 150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கணும் அந்த மைனஸு. அப்புறம் சைனீஸ் ஆளுங்க வந்து வேலை செஞ்சது. சரிங்க, திரும்ப முக்கியமாக அந்த சைனீஸ் கிராமத்துக்கு போகணும்ல, அவங்க அந்த குட்டி வீடெல்லாம் அதை போய் பார்ப்போம். ஃபைனலாக இந்த சைனீஸ் கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. அப்போ ஒரு சின்ன ரைட் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வீடுகளுக்கு போகலாம், அப்படியே மேலே போகலாம். இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. வெல்கம் டு த ஆரோ டவுன் Chinese settlement. From late 1860s to the 1880s, this was one of the many camps and settlements established by Chinese gold seekers in Otago. இவங்களாம் தான் அவங்க ஃபோட்டோ. லேட் 1860 கரெக்டாக 1868 வராங்க. அதுக்கப்புறம் 1880s வரைக்கும் அந்த ஒரு 15 வருஷம் நல்லா கோல்டு ரஷ் இருந்தது, தங்கம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக இதாகிடுச்சின்னு வைங்களேன். பட் இவங்கெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் மைனர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு சமமாக வந்து வீடோ உரிமைகளோ கொடுக்கப்படலைங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஒதுக்குப்புறமாக இங்கே ஒரு கிராமத்தில் செட்டில் பண்ணிட்டாங்க, குட்டி குட்டி வீடுகள் கொடுத்து. அவங்க மட்டும் டவுனில் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த இந்த என்னது அந்த பக்கிங்கம் தெருவில் வந்து வீடு கட்டிக்கிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே இருக்கோம். அப்படியே போனோம்னா பாருங்கள், அவங்க பேரெல்லாம் கூட இருக்குது. காம்லம், ஓல்டு டாம், கோங்காய். அப்படியே நடந்து போகலாம். ஸ்டோன் ஹவுஸு ஒன்ஸ் பிலாங் டு ஆவாக்ஸ் உடன் காட்டேஜ். ஸோ இப்போ தான் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் அப்பாலஜைஸ்ட் ஃபார்மலி டு த சைனீஸ் கம்யூனிட்டி ஃபார் லீகல் டிஸ்கிரிமினேஷன் அகெயின் நியூசிலாண்ட்ஸ் ஏர்லி சைனீஸ் செட்டிலர்ஸ். அப்போ பண்ண தப்புக்கு இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காங்க 2002. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கன்சர்வேஷன் ப்ராஜெக்டாக இது பண்ணி கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 8000 சைனீஸ் வந்திருக்காங்க. கேம் டு ஒட்டாகோ சவுத்தில். நீங்கள் நிறைய இடங்களில் கோல்டு கோல்ஸ் இருக்குது அந்த ஒட்டாகோ இந்த ரீஜனில். இங்கே கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஹார்ட் ஆஃப் த சைனீஸ் கம்யூனிட்டி ஆலும் ஸ்டோர். ஆலும் அவர் பேர் 1925 இறந்துட்டார். இங்கே தான் இருந்திருக்காரு அவர் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுசாக. மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க 1986. ஒன்லி ரிமைனிங் 19th century Chinese store of the southern goldfields era. இந்த மாதிரி நிறைய வீடுகள் அங்கங்கே இருக்குது. பட் இதுதான் வந்து இன்னுமே வந்து உயிர் போட இருக்கிறதுன்னு வைங்களேன். பார்த்துருவோம் வாங்க. அந்த ஆலம் அவர்களோட சைனீஸ் வீட்டை எல்லாமே கல்லில் தான் கட்டியிருக்காங்க. நியூசிலாண்ட்ஸ் ஹிஸ்டாரிக் பிளேசஸ் ட்ரஸ்ட் இதை வந்து கொஞ்சம் சீரமைச்சு பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ இங்கே தான் தங்கியிருக்காங்க. அந்த ஆளும் தங்கியிருக்காரு பாருங்கள். அவங்கெல்லாம் இந்த மாதிரி வீடுகளில் தங்கியிருக்காங்க. அப்போயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்கு. அதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் மன்னிப்பு கேட்டிருக்கு. அவங்க பண்ணல நியூசிலாண்டு, பட் இட்ஸ் ஓகே. டு டிகர்ஸ் அண்ட் அதர்ஸ் பழையங்காலத்து இதுங்க இன்னுமே அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். குயின்ஸ்டவுன் அப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து இருக்க ஆர்டிக்கல் அதை கட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. அப்பா செம்மையாக இருக்குது வீடு. ஒரு பழங்காலத்து அப்படியே ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் 150 வருஷம் தானே. அப்போ வந்து நியூஸ் பேப்பர்ஸு அங்கே பாருங்களேன் எல்லாம் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். போஸ்ட் கார்டு, பழங்காலத்து நியூசிலாண்டு போஸ்ட் கார்டு. ஃபஸ்ட் ஸ்காட்டிஷ் காலனி ஃபார் நியூசிலாண்டு ஒட்டாகோ தான். நம்ம பார்த்துட்டு போனோம் அங்கே டனிரினில் பாருங்கள். இப்போ அதை பார்க்க சைனீஸ் டூரிஸ்ட் வராங்க. சைனாவில் அந்த இந்த டவுன் இப்போ சைனீஸ் நியூ இயர் அப்போ சைனாக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க சொந்த ஊர்களுக்கு போவாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு டூர் வருவாங்க. 15 நாள் லீவ் கிடைக்கிறதுல லம்பா. சரி, இப்படியே நடந்தோம்னா இன்னொரு 4-5 வீடுகள் பார்க்கலாம். ப்ரைவேட்னு போட்டிருக்கேன், போகலாமா? இது யாரோ ஒருத்தரோட ப்ரைவேட் ஏரியாங்க. அப்புறம் அதுவும் இல்லை. அப்புறம் எப்படி இன்னும் போகிறது? இப்படி இறங்கி போகணுமோ? கரெக்டுங்க, உள்ளே வந்தால் இருக்குதுங்க எல்லா வீடுகளும். அது வந்து நம்ம இப்போ பார்த்தது ஏதோ சைனீஸ்லேயே ஒரு பெரிய வீடு. பட் இது மாதிரி குட்டி வீடுகளில் தாங்க தங்கியிருக்காங்க. எத்தனூன்று இருக்குது பாருங்கள் வீடு. குளிர் காலத்துலலாம் பயங்கர கஷ்டமாக இருந்திருக்கும். பாருங்க, இதில் ஒரு குடும்பம் தங்கியிருக்கு, இல்லை ஒருத்தர் தங்கியிருக்காரு சைனீஸு. டெம்பரவரியாக கல்லெல்லாம் வச்சு கட்டி மேலே ஒரு தகரத்தை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குங்க இடம். வாவ், ஒரு குட்டி கிராமத்து கல்வீடு. அப்பா, ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாங்க 5 நிமிஷம். ஓகேவா? ஃபுல்லாக டெம்பரவரியாக இங்கே கிடச்ச மரம் தகரம் இதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே சம்மரில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வின்டர்லலாம் -10 வரைக்கும் போகும். பயங்கர குளிராக இருக்கும். இப்போ எப்படி இங்கெல்லாம் சமாளித்தாங்கன்னு தெரில.
இது சமையல் செய்கிற இடங்க. இங்கே பாருங்க, விறகடுப்பு வச்சு மேலே அப்படியே இது போகிற மாதிரி இருக்கு அந்த புகையெல்லாம். ஸோ இங்கே தான் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இப்படி போனால் அப்படியே ஃபுல்லாக சைனீஸ் செட்டில்மெண்ட் தான் இருக்கு. இது ஒரு வீடு ஃபுல்லாக தகரம் தான் கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு வீடு. தார்பாய் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே இது சமையல் செய்கிறதுக்கான இது இங்கே இருக்குது கல். இங்கே எங்கேயாவது வச்சுருப்பாங்க மேபி. அங்கே ஒரு ஓலை குடிசை மாதிரி இருக்குது, அங்கே போகலாம் வாங்க. வித்தியாசமாக இருக்குது. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆஸ் த கோல்டு மைனிங் டிக்ளைன், கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தோட கிடைக்கிறது குறைஞ்சதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, சைனீஸ் எல்லாம் அப்படியே கார்டனிங்க்கு வந்துட்டாங்க. டு ப்ரொடியூஸ் தேர் இன்கம். அப்படியே விவசாயத்துக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். பொட்டேட்டோஸு, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, பீஸு, அப்புறம் வந்து சோளம், இதெல்லாமே ஸ்ட்ராபெரிஸு, இதெல்லாம் வந்து இது பண்ண அப்படியே விவசாயிகளாக மாறிட்டாங்க. இதிலேருந்து தங்கம் எடுக்கிறவங்கலேருந்து. இங்கே ஒரு வீடு. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த கூரையோட பார்க்கும்போது. ஆத்தண்டிக்காக இருக்கு. கல், கூரை, மரம், அந்த 3 வச்சு கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த வீடு. ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கிறத விட. இங்கே தான் மேபி சமையல் செஞ்சுருக்கலாம். ஒரு சின்ன ஒரு விண்டோ மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் கல் இது தான். ஏப்பா இங்கே ஒரு ரெஸ்ட்டு. சும்மாலுமே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நியூசிலாண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச கோஸ்ட் டவுன் சைனீஸ் வில்லேஜ் வந்து பார்ப்போன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. பயந்துட்டீங்களா? போலாமா? இப்படி தான் ஒரு சைனீஸ் பயந்துட்டார். என்னென்னா, நம்ம படுத்திருந்தோம்ல, உள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு டொக்கு அப்படின்னாரு. ஐயோ ஒன்றும் இல்லைங்க, நான் மனுஷன் தான் அப்படின்னேன். அது என்னென்னா, திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பேய் படுத்துருக்க மாதிரி அடிச்சு பயந்துட்டாராட்டிருக்கு. சரி போகலாமா? ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தாச்சு, தூங்கியாச்சு. தூங்கல, சும்மா அப்படியே படுத்துருந்தேன். போகலாமா? அப்பா சாமி அருமையாக இருக்குப்பா இந்த வீடு. சும்மா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குது. எப்படி தூங்கியிருப்பாங்கன்னு தெரியல வின்டரில். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. ஓகே, இதுக்கப்புறமா வீடுகள் இருக்குது. பட் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த மலை முடுக்கில் கூட ஒரு வீடு இருக்குது வித்தியாசமாக. இந்த வீடே பயங்கரமாக இருக்குது. ஆனால் இப்போதில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. எப்பேற்பட்ட ஆளுகளாக இருப்பாங்க. இந்த மாதிரியான கஷ்டமான இடங்களில் தான் வந்து குடியிருந்துருக்காங்க. அதுக்கு தான் நியூசிலாந்து கவர்மெண்ட் மன்னிப்பு கேட்டிருக்கு. ஸோ இங்கே அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதே மாதிரி 2-3 வீடுகள் தான். நம்ம அப்படியே டவுனை நோக்கி போவோம். அண்ணா வெயிட் பண்ணிருக்காரு. ஓகே, இந்த அட்டகாசமான பழங்கால தங்க நகரமான ஆரோ டவுனுக்கு நன்றி. நமக்கு தங்கம் கிடைக்கலனாலும் இந்த ஊரும் சரி இதுவும் சரி தங்கமாக இருக்குது. சென்ட்ரல் ஒட்டாகோ டூரிங் போயிட்டுருக்கோங்க. திரும்பவும் குயின்ஸ் டவுனுக்கு. இது கோல்ஃப் கோர்ஸ். இதுங்கண்ணா கோல்ஃப் கோர்ஸா? இல்லை, இது வந்து ரக்பிலாம் விளாடுவாங்க. ரக்பிங்களா? ஓ, ரக்பி கிரவுண்ட் நல்லா இருக்கு. ஸோ இது வேர்ல்ட் டோர்னமெண்ட் நடக்குது. கோல்ஃப் வந்து உள்ளுக்கு இருக்கு. ஓகேங்கண்ணா. கோல்ஃப் கோர்ஸ் நான் உள்ளுக்கு வெளியே கூப்பிட்டு போகிறவங்கள பாருங்க, எல்லா நாட்டுக்கும் இருக்கு. அவங்க எல்லாமே வந்து விளாட்றாங்க. இதெல்லாம் வந்து ரக்பி வரவங்களா? இல்லை கோல்ஃப் வரவங்க. பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கொடி எல்லாமே இருக்கு. ஸ்ரீலங்கா, இந்தியா கொடி. இந்திய கொடி பாருங்க. மலேசியா கொடி கூட இருக்கு பாருங்க. ஓ, இது பாருங்க, மலேசியா, அர்ஜென்டினா, மலேசியா எல்லா கொடியும் இருக்கு. இந்த நாடுகள்லாம் இருந்து நாடுகளில் வந்து இங்கே வந்து ரக்பி விளையாடுவாங்களான்னு இருக்குங்க. நியூசிலாந்துனாலே ரக்பி தானே இந்த நாட்டோட தேசிய விளையாட்டு. உள்ளுக்கு ஒரு டவர் கூப்பிட்டு போகிறாங்க. இது ஒரு ரெசார்ட்டு, மில்புர்க் ரெசார்ட்டு. பட் ரக்பிக்கு ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்க வேண்டாம். இது ஓகேங்களா? இல்லை, ஓப்பன் ஃபீல்டில் விளையாடுவாங்க. ஓ, ஓப்பன் ஃபீல்டில் ரக்பி விளையாடுவாங்கன்னு இருக்குங்க. அந்த பக்கம் இது இருக்குது, விளையாண்டுருக்காங்க பார்த்தேன். கோல்ஃப் அந்த பக்கம் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஆரோ டவுன் வந்து இப்போ ஒரு விவசாய இதுக்கும் மெயினாக கோல்ஃப் கோர்ஸுக்கும் மாதிரி டூரிஸ்ட் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல்ஃப் கோர்ஸ்க்கு இருக்காங்க. அந்த சைடு கோல்ஃப் கோர்ஸ் தான். சம்மர் ஆட்டம்லாம் வந்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இடம். ஈவன் ஸ்ப்ரிங்கில் கூட. விண்டர்ல எல்லாம் ஒரே பச்சை பச்சை இது இருக்குது. புல்லெல்லாம் இருக்காது, ஐஸாக. ஓகே, இது ட்ரீஸ் எதுவுமே இல்லை, இலை இருக்காது. இலையெல்லாம் இருக்காதுங்க உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக இன்னும் 2 மாதம் கழிச்சு எல்லாம் விழுக ஆரம்பிச்சிடும் ஆட்டமில். இலையுதிர் காலம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே மொட்டையாக இருக்குன்னு வைங்களேன் மரங்கள். அந்த பக்கமும் கோல்ஃப் கோர்ஸ் தாங்க. விளையாடுறாங்க பாருங்க மக்கள். சரி, இப்போங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகேங்க, நம்ம அப்படியே குயின்ஸ் டவுனுக்கு போவோம். போய் பயங்கர பசிக்குது. ஒரு ஃபேமஸ் பர்கர் கடையில் சாப்பிட போகிறோம்.
நியூசிலாண்டுனாலே குயின்ஸ்டவுன்னாலே அந்த பர்கர் கடை தான். அது போயிட்டு பேசுவோம். வந்தாச்சுங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டவுனான குயின்ஸ்டவுன் வந்து விட்டோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா 2 விஷயம் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு பயங்கர பசிக்குது, போய் சாப்பிடுவோம். இந்த குயின்ஸ்டவுன்லேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்கர் கடை ஃபர்க் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பர்கர் கடையே ஆரம்பிச்சது. இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த குயின்ஸ்டவுனுக்கே ஒரு பேர் சொல்கிற மாதிரி பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. இங்கே வர்றவங்கலாம் கண்டிப்பாக அங்கே சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மட்டும் என்ன விதி விலக்கா என்ன, அந்த பர்கரை போய் சாப்பிட்ருவாங்க லஞ்சுக்கு. இங்கே நிறைய டூரிஸ்ட் வர்றதுனால எல்லா விதமான ரெஸ்டாரண்ட்ஸும் கிடைக்க இருக்குதுங்க. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு, கொரியன் ரெஸ்டாரண்ட்டு, நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே பாருங்கள், பாலிவுட்டு, நார்த் அண்ட் சவுத் இந்தியன் குசின், கிம்ச்சினாலே கொரியன் தானே, கொரியன் ரெஸ்டாரண்ட்டு, அது மாதிரி எல்லா ஜாப்பனீஸ் ஃபுட்டு, இங்கிலீஷ் ஃபுட்டு அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது மாதிரி எல்லாமே கிடைக்கும் இங்கே. எதுங்கண்ணா? இங்கே பார்த்தீங்களா ஃபியர் ஃபேக்டரியில் வரும்ல இந்த ஹாண்டட் ஹவுஸ், உள்ளே போனால் பயமுறுத்துவாங்க. நம்ம பயந்துருவோமே என்ன, 4-5 பேர் ட்ரெஸ்ஸை போட்டு நின்று காமெடி பண்ணிட்டுருப்பாங்க. அதனால் நம்ம வந்து போய் இப்போ சாப்பிடுவாங்க. வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் லைன் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள். இதான் அந்த ஃபர்க் பர்கர். ஸோ இதாங்க ஃபர்க் பர்கர், பயங்கரமாக ஃபேமஸ்ஸு. இது பாருங்கள் லைன் நிற்கிது பாருங்கள், நின்றலாம். இப்படி போய் உள்ளே வந்து வாங்கிட்டு வரணும். இது பக்கத்துலேயே அவங்களோட பேக்கரி கடை, ஐஸ்கிரீம் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. பட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பர்கர் கடையை ஸ்டார்ட் பண்ணது. சின்ஸ் 2000, 25 வருஷம் ஆகுதுங்க. பாருங்கள், ஒரு குட்டி பொட்டிக்கடையை ஆரம்பிச்சது இன்றைக்கி எவ்வளோ ஃபேமஸ் ஆகி எவ்வளோ பேர் வந்து கூட்டம் வராங்க பாருங்கள். இது கூட்டமே இல்லை, 4 மணிங்கிறதுனால பெருசாக இது லஞ்சுக்கும் டின்னருக்கும் இடப்பட்ட டைமு, அதில் பெருசாக கூட்டம் இல்லை. இல்லைன்னா 3 வரைக்கும் நிற்குமாம்மா. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம 5 நிமிஷத்துலேயே வாங்கிடலாம். இது நிறைய வெரைட்டி ஆஃப் பர்கர்ஸ் இருக்குங்க. பீஃபு, சிக்கனு, சீ ஃபுட்டு, லேம்பு, இது எல்லாமே. நம்ம வந்து லேம்ப் வாங்கலான்னு இருக்கேன், லேம்பி வித் ப்ளூ. அண்ணனுக்கு காக் கெஜ்ஜு நம்ம சிக்கன் பர்கர். சரி இருங்க, ஆர்டர் பண்ணிட்டு சொல்கிறோம். எல்லாமே அரௌண்ட் $17 ஆரம்பிக்குங்க. அதாவது ஒரு 850 ரூபா, 900 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு 1300 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க, வெயிட் பண்ணிருக்கோம். வந்து நம்ம நம்பர் வந்துருச்சாங்க இதில் 402. பட் அதுக்கே யா no this is enough. What is this? This is lemon. Okay. அண்ணா அங்கே இருக்காரு. ஓகே போகலாம் வாங்க. இத்தனைக்கு இது டேக் அவே தாங்க, நம்ம இது பண்ண முடியாது. டேக் அவே தான், வெளியே தான் போய் சாப்பிட்ணும். இல்லைங்க எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்லாம். அண்ணா வெளியே வந்துட்டார். இருந்தாங்கண்ணா இதுங்க லேம்பு. ஓகே. ஸோ அண்ணாக்கு சிக்கன், நமக்கு லேம்பு. பாப்பா எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் 18.5. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 1000 ரூபா ஒரு பர்கர். வாங்க. அப்படியே இங்கே ஒரு சேர் இருந்ததுங்க, உட்காந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஆனால் சைஸ் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. பீட்ரூட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பீட்ரூட்டு, ஆனியனு, சாலடு, உள்ளே வந்து அந்த கிரில்டு லேம்பு. நியூசிலாண்டுனாலே லேம்பு தான் ஃபேமஸ்ஸு. ஆமாங்க, நல்லா ஜூஸியாக இருக்குது கறி. சீஸ் வச்சுருக்காங்க, அந்த டேஸ்ட்டு வருது. முக்கியமாக ஆட்டுக்கறியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே இங்கே ஆர்கானிக், எதுவுமே போடுறது கிடையாது. உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? ஓகே சரிங்க, நான் பொறுமையாக சாப்பிட்டேன். அப்படியே கிளம்பும். அடுத்தது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அண்டார்டிகாக்கு போக போகிறோம். யோசிச்சுட்டே இருங்க அண்டார்டிகா நான் என்னென்ன. போய் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோங்க வண்டிக்கு. இங்கே பாருங்கள், ஒரு பார்பர் கடை என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கட்டிங்கில் எவ்வளோ காஸ்ட்லி பாருங்கள். $33 வருது. ஸ்டைல் கட் $50. $50 $2500. மினிமமே 33ங்க. 33ங்கிறது 1700 -5 ஐஸ் பார். இதுதான் சரியான அண்டார்டிகா, நியூசிலாந்து அண்டார்டிகா. என்ட்ரி இதை காமிச்சு உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்களேன். $2 தான் பே பண்ணியிருக்கோம் 2 பேருக்கும். உள்ளே போகலாம். எனக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள ஜாக்கெட்ஸு, க்ளவுஸு எல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஓ இங்கே வெளியில் இருக்குது. ஓகே ஓகே. இது பாருங்க, ஜாக்கெட்ஸ்லாம் இருக்கு. போட்டலாமா ஜாக்கெட்ஸ்லாம்? இங்கே பாருங்க, ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த ஐஸ் பார். -5
ஐஸ் பார் அண்டார்டிகா. இது பாருங்க ஃபுல்லாக எல்லாம் ஐஸ்லேயே இருக்கு, கதவு மூடிடும். ஸோ அப்படியே எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் ஆஃபரில் எடுக்காமல் வந்தீங்கன்னா $30 என்ட்ரி ப்ளஸ் ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு ஒரே $1 என்ட்ரி ப்ளஸ் ஒரு காக்டைல் ஃப்ரீ. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்க அண்டார்டிகா நியூசிலாண்டில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் இப்போ வந்து சிலையாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க பெண்குயின் நல்லா இருக்குல்ல. கேப்டன் குக்கா இது வித்தியாசமாக தெரிகிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்களா கரடி, பனிக்கரடி. 1 மணி நேரங்க கரெக்டாக ஸ்லாட் வச்சுக்கிறாங்க. 5, 6, 7 அப்படின்னு நம்ம 5 o'clock ஸ்லாட்டில் வந்திருக்கோம். உள்ள ஒரு 10 minutes இருந்து கிளம்பிடலாம். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். நல்லா இருக்குல்ல இது? ஓகேங்க, இந்த அண்டார்டிகாவுக்கு ஒரு பாய், -5க்கு ஒரு பாய், அப்படியே போகலாம் வெளியில். அங்கே உள்ளே வந்து தான் இது பண்ணாங்க. கிளைமேட் கண்ட்ரோல்டு, வெளியில் வந்தாச்சு நார்மல் இதுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, see you, bye bye. அவ்வளோதான், வெளியில் வந்துட்டாங்க. அண்டார்டிகாவிலேருந்து நியூசிலாண்டுக்கு வந்தாச்சு. அடுத்தது இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், லேக். அப்படியே காட்டிட்டு வந்துடுறேங்க. வக்கத்திப்பூ நம்ம போன எபிசோடுக்கு முந்தின எபிசோட் ஞாபகம் இருக்கா? அப்படியே நடந்து வந்துட்டு அப்படியே இந்த கிட்டத்தட்ட ஒரு பெனின்சுலா மாதிரி அமைஞ்சிருக்கோம். அப்படியே போயிட்டு சுற்றி அந்த பக்கம் வந்தோம். இந்த வெயில் இருந்தது முந்தானத்து நம்ம வரும்போது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இன்றைக்கி ஃபுல்லாகவே வெயில் இல்லை. லேக் வக்கத்திப்பூ இதை வச்சு தான் இந்த நகரமே அமைஞ்சிருக்கு, குயின்ஸ் டவுன். சரி போலாங்களாண்ணா? ஓகே, ஒரு பெரிய போட் நிற்கும். ஓகே ஓகே. இப்போ வந்து வால்டர் பீக் போயிடுச்சு. அந்த கார்னர் உள்ள மவுண்டனுக்கு அங்கே போய். சரி சரிங்கண்ணா. க்ரூஸ்லேயும் போகலாங்க வேணும்னா. நம்ம நிறைய போயிருக்கோம் போட்டிங். சரி, அடுத்தது இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் பயணம் பண்ணி கிளெனார்கி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போக போகிறாங்க. சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.